கோவில் திருவிழாவுக்கு வந்த பள்ளி மாணவிக்கு நேர்ந்த கொடுமை. சிக்கிய கட்டிட தொழிலாளி. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள கோடாங்கி சின்னான்பட்டியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் காளியம்மன் கோவில், மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. வெளியூரைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு முடித்த 15 வயது பள்ளி மாணவி தனது குடும்பத்தினருடன் வந்திருந்தார். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிங்க. மாணவி தனியாக நடந்து சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ராஜபாண்டி, இவருக்கு 35 வயதாகுது. இவர் மாணவியை தனி அறைக்கு இழுத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். மாணவி பயத்தால் சத்தமிடவும் அவர் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். சத்தம் கேட்டு அங்க வந்த மாணவியாரின் பெற்றோர் அவரை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. மேலும் இது குறித்து மாணவியின் பெற்றோர் ராஜபாண்டியன் குடும்பத்தினரிடம் தட்டி கேட்டபோது நடந்ததை யாரிடம் சொல்லக்கூடாது என்றும் அவர்களை மிரட்டி அனுப்பியிருக்காங்க. இது குறித்து மாணவியின் பெற்றோர் வடமதுரை அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருக்காங்க. அதன் பேரில் ராஜபாண்டி மற்றும் அவரது உறவினர்கள் விஜயகுமார், காயத்ரி, சிங்கராஜ், பிரேமலதா உள்ளிட்ட 5 பேர் மீது மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அனைவரையும் கைதும் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.